Good morning everyone. Today we are going to see the unit 2 numbers. So we already studied about numbers in our third standard. Now we are going to study about place value of the number and numbers up to 10,000. 10,000 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பற்றி படிக்க போகிறோம். நம்பர்ஸோட பிளேஸ் வேல்யூ, அதாவது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 அப்படின்னா என்னென்ட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு number sequence up to 10,000. The transport department on Thursday announced that 10,000 special bus services will be operated from November 3 to 5 to accommodate the passengers during the Diwali season. Of 9,967 special services, 6,367 buses will run from Chennai to other districts and 3,600 will run within the districts. Let us discuss the following question. What does the text talk about? இந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆன் தேர்ஸ்டே என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம்? 10,000 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் என்ன சொல்கிறாங்க? 10,000 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட போகிறாங்களாம். எங்கே? நவம்பர் 3 to 5க்கு தீபாவளி சீசனுக்காக பஸ்ஸஸ் விட போகிறாங்க. ஸோ 9,967 special services, 6,367 buses will run from Chennai to other districts. So டோட்டலாக எத்தனை பஸ்ஸஸ் விடுறாங்க? 9,967 ஸ்பெஷல் சர்வீஸ் பஸ்ஸஸில் 6,367 buses will run from Chennai to other districts. எத்தனை buses? 6,367. இந்த நம்பர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நம்ம 6,367 buses will run from Chennai to other districts. சென்னையிலேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்க. அண்டு 3,600 will run within the district. எந்த டிஸ்ட்ரிக்ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளே 3,600 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. Let us discuss the following question. What does this text talk about? டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பெஷல் பஸ் சர்வீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. What is the special about the festival? ஸோ என்ன ஃபெஸ்டிவலுக்காக எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க? தீபாவளிக்காக. தீபாவளியில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? வெரி குட். ஸோ நம்ம தீபாவளி அப்போ கிராக்கர்ஸ்லாம் பண்ணுவோம், ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ இட்ஸ் a special occasion. How many of you will go to your relatives home? நீங்கள்லாம் எத்தனை பேர் உங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் போவீங்க? வெரி குட். How many of you would travel to other places during festivals? ஸோ நம்மள எத்தனை பேர் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போது வேறு இடத்துக்கு போயிட்டு நம்மளோட ரிலேட்டிவ் ஹோம்க்கோ நேட்டிவ் பிளேஸ்க்கோ போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டூ திஸ் நம்பர் கன்வேயஸ்? இந்த நம்பர் நமக்கு என்னதை கன்வே பண்ணுது? இங்கே நம்பரில் கொடுத்துருக்கதெல்லாம் என்னது? நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், எத்தனை பஸ் போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், ரைட் 1283 இன் வேர்ட்ஸ். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 8 and 3. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? வேர்டிங்ஸில் எழுதணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1283. இதில் 3ங்கிறது என்ன பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ பார்த்துட்டு வரலாம். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு? 7,173. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 3ங்கிறது என்ன பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 3ங்கிறது என்ன பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. நம்மளோட லெஃப்ட் டு ரைட்டில் இருந்து பார்க்கும்போது என்ன நம்பரில் இருக்குது? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 என்ன பிளேஸில் இருக்குது? டென்ஸ், TENS, டென்ஸ் பிளேஸில் இருக்குது. ஏன் அதை டென்ஸ்ன்னு சொல்கிறோம்? ஏன்னா அது டென்ஸோட மல்டிபிள். 73 அப்படின்ட்டு இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம்? டென்ஸ். நெக்ஸ்ட்டு 1 எந்த பிளேஸில் இருக்குது? 100th பிளேஸில் இருக்குது. என்ன பிளேஸில் இருக்குது? 100th பிளேஸில் இருக்குது. ஒன்ஸ், டென்ஸ், 100,
அப்போது நெக்ஸ்ட்டு 7 என்ன ப்ளேஸில் இருக்குது? 1000 ப்ளேஸில் இருக்குது. என்ன ப்ளேஸில் இருக்குது? 1000 ப்ளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? 3 ones ப்ளேஸில் இருக்குது, 7 tens ப்ளேஸில் இருக்குது, 1 100 ப்ளேஸில் இருக்குது, 7000 ப்ளேஸில் இருக்குது. ஸோ அதனால தான் அது 7173 அப்படின்ட்டு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 20,000ல் ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது? 0. ஸோ 0 இருந்தால் அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். டென்ஸ் ப்ளேஸில் 0, 100 ப்ளேஸில் 0, 1000 ப்ளேஸ்லேயும் என்னது? 0. இதுக்கு அப்புறமா 1000க்கு அப்புறமா இருக்கிற ப்ளேஸ் நேம் என்னது? 10,000. என்னது? 10,000. 10,000 ப்ளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 × 10 20. ஸோ என்ன எழுதியிருக்கோம்? 20,000 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ப்ளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 20, புக்கில் பேஜ் நம்பர் 20, எக்ஸாம்பிள் 1283, 1283. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோன்னு பாருங்கள். இது ஒன்ஸ், இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100, இது 1000. THன்னு போட்டிருக்கேன், 1000. ஓகேவா? ஸோ 1000 ப்ளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 1. ஸோ 1000. 100 ப்ளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ 200. நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 8. ஸோ 80. ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு 3 zeros போடணும், அதாவது 1000. நெக்ஸ்ட்டு 2 zeros 100, 1 0 மீன்ஸ் 10 அண்ட் ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஸோ இது என்ன நேம்? இதுக்கு 1280 and 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்குமா? 1283 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த நம்பரை எப்படி நேம் பண்ணியிருக்காங்க? 1283. என்னென்னு படிக்கணும்? 1283. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் 1707. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நம்மளோட ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது? 7 இருக்குது. டென்ஸ் ப்ளேஸில் எதுவுமே இல்லை. என்ன இருக்காங்க? 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு 100 ப்ளேஸில் 7 இருக்குது, 1000 ப்ளேஸில் 1 இருக்குது. ஸோ இதையும் அப்போ நம்ம 1000, 7 ப்ளேஸில் 100, 0 டென்ஸ் ப்ளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அது எழுத வேணாம். ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு அப்போ 1000, இதோட நேம் என்னது? 1707. ஓகேவா? அதை தான் இங்கே கீழே எழுதியிருக்கோம். 1707. ஓகேவா? என்னென்னு எழுதியிருக்கோம்? 1707. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது? 6. 9 டென்ஸ் ப்ளேஸில் இருக்குது, 3 100 ப்ளேஸில் இருக்குது, 8 என்ன ப்ளேஸில் இருக்குது? 1000 ப்ளேஸில் இருக்குது. என்ன ப்ளேஸில் இருக்குது? 1000 ப்ளேஸில் இருக்குது. ஸோ 1000 ப்ளேஸில் 1000னா என்னது? 1000 ப்ளேஸில் என்ன இருக்குது? 1000னா என்னது? 1000 ப்ளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு போடணும்? 8000 ப்ளஸ் 100 ப்ளேஸில் என்ன இருக்குது? 3. ஸோ 300. 9 என்ன ப்ளேஸில் இருக்குது? டென்ஸ் ப்ளேஸில் இருக்குது. ஸோ 90 ப்ளஸ் 6. ஸோ 8000. வேர்ட்ஸில் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். சரியா? 1000 ஸ்பெல்லிங் என்ன? THOUSAND. எல்லோரும் ரிப்பீட் பண்ணுங்கள் பார்ப்போம். THOUSAND. 1000. ஓகேவா? 1000. 300. 100 ஸ்பெல்லிங் என்ன? HUNDRED. 100. HUNDRED. 100. ரிப்பீட் பண்ணுங்கள். HUNDRED. 100. ஸோ அது நெக்ஸ்ட் 90 and 6.
ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 8396. என்னது எழுதணும்? 8396 அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2001. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? நமக்கு 1 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, 100th பிளேஸ்லேயும் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் எங்கே தான் இருக்குது? 1000th பிளேஸில் மட்டும்தான் 2 இருக்குது. ஸோ 2001 என்ன எழுதணும்? 2001. ஓகேவா? ஸோ இதை வச்சு நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ exercise 2.1 bookல page number 20. In page number 20 exercise 2.1 write the following numbers in words. என்ன பண்ணணுமா? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வேர்டிங்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 0 0 and 6. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. ஸோ அது அப்படியே எழுதிடணும். டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, 100th பிளேஸ்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ 1000th பிளேஸில் 1 இருக்கிறதுனால 1006 என்ன எழுதணும்? 1006. எத்தனை 1000 இருக்காங்க? ஒரே ஒரு 1000, 1006. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், 100s and 1000th பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6000. நெக்ஸ்ட்டு 100th பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. 300 அண்ட் இங்கே என்ன இருக்குது? 20 + 7 27. 6327. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9097. ஸோ என்ன இருக்குது? 9097. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 7. டென்ஸ் பிளேஸில் 9. 100th பிளேஸில் எதுவுமே இல்லை, என்ன இருக்காங்க? 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1000th பிளேஸில் 9. ஸோ 1000 ஃபஸ்ட்டு எழுதணும், 9000. 100th பிளேஸில் எதுவுமே இல்லை, ஸோ நம்ம எழுத வேணாம். நெக்ஸ்ட்டு 10s and 1s என்ன நம்பர் இருக்குது? 97. ஸோ 97 எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1000 and 0. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 0, டென்ஸ் பிளேஸில் 0, 100th பிளேஸ்லேயும் 0. ஒன்ஸ், டென்ஸ், 100s, 1000s எல்லா பிளேஸ்லேயும் 0. 10,000 பிளேஸில் மட்டும்தான் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இட் இஸ் 10,000 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 8906. என்ன நம்பர் இருக்குது? 8906. 8906. ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. 0 டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை, 0 இருக்குது. 9 100th பிளேஸில் இருக்குது. 8 என்ன பிளேஸில் இருக்கா? 1000th பிளேஸில் இருக்குது. ஸோ 1000னா 8000 பிளேஸில் இருந்தால் என்ன எழுதணும்? 8906. என்னென்னு எழுதணும்? 8906. ஓகேவா? இது உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. ஸோ எல்லோரும் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் இன் நியூமரல்ஸ். நியூமரல்ஸ்னால் என்னது? அவங்க வேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க, நம்ம எதில் எழுதணும்? நம்பர்ஸில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 1715. 1000னா 1 and 3 zeros. 700 7 போட்டு 2 zeros. 715. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1715. ஒன்ஸ் பிளேஸில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கணும்? 5 இருக்கணும். ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கணும். டென்ஸ் பிளேஸில் 100 இருக்கணும். 100th பிளேஸில் 7 இருக்கணும். 1000th பிளேஸில் 1 இருக்கணும். இருக்கா பாருங்கள்? ஒன்ஸ், டென்ஸ், 100 and 1000. ஸோ 1715. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 7007. என்ன இருக்குது? 7007. இங்கே நமக்கு என்ன இல்லை? 1000 இருக்குது,
ஹண்ட்ரட்ஸ் இல்லை, டென்ஸும் இல்லை. 100 0 ஆகிடுச்சு, டென்ஸும் 0 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 7000. ஒன்ஸ் பிளேஸ் எழுதியாச்சு, டென்ஸ் பிளேஸ் இல்லை, ஸோ 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸும் இல்லை, அதையும் 0 போட்டாச்சு. 1000 பிளேஸில் என்ன இருக்குது? 7. ஸோ 7000. ஓகேவா? என்ன போட்டிருக்கோம்? 7007. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் அவங்க பேஜ் நம்பர் 21ல் எக்ஸசைஸ் கண்டினியூ ஆகுதுல்ல. ரைட் த நியூமரல்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7064 என்ன கொடுத்துருக்காங்க? 7064. இங்கே 100 இருக்கா நமக்கு? இல்லை. ஸோ அப்போ 100 என்ன போட்டுருவோம்? நம்ம 0 போட்டுருவோம். 7000. தௌசண்ட்ஸ் பிளேஸில் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 பிளேஸில் 7 போட்டாச்சு. 100 இல்லை, ஸோ அங்கே 0 போட்டாச்சு. 64 எல்லாருக்கும் எழுத தெரியும்ல. 64. ஸோ இங்கே என்ன வந்திருக்கும்? 7064. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். 9340. என்ன நம்பர் இருக்குது? 9340. 9000. ஸோ 1000 பிளேஸில் என்ன எழுதணும் நம்ம? 9. 300. நெக்ஸ்ட்டு அப்போ 3. 40 எல்லாருக்கும் எழுத தெரியும்ல. ஸோ இது அப்போ என்ன நம்பர்? 9340. 9340. இதுதான், இப்படி தான் நம்ம நியூமரல்ஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 5673. எங்கே இருக்குது? 5000. அப்போ 1000 பிளேஸில் என்ன வரணும்? 5. 600. 6. 73. எப்படி எழுதணும்? 7 and 3. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 5, 6, 7 and 3. அதே மாதிரி 5673ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? 10,000 நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதணும்னு பார்த்தோம். 10,000 பிளேஸில் மட்டும் 1 இருக்கணும், மற்ற எல்லாமே 0வாக இருக்கணும். அதுதான் என்னது? 10,000. நெக்ஸ்ட்டு 4306. என்னது? 4306. 4000. 100 பிளேஸில் என்ன இருக்குது? 3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? வெறும் 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதணும்? 4306 இப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதில் உங்களோட சி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லோரும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். Ramu went to a bank to deposit ₹7,500. ஓகேவா? In the deposit form, he has to fill up the amount in words. Would you please help him? ராமு என்ன பண்ணுறான்? பேங்க்குக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறான். என்ன பண்ண போகிறான்? பேங்க்கில் அமௌண்ட் போட போகிறான். சரியா? எவ்வளோ போட போகிறான்? ₹7,500. எவ்வளோ போட போகிறான்? 7,500. இந்த டெபாசிட் ஃபார்ம், பேங்க்குக்கு போயிருக்கீங்களா எல்லோரும்? ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது நம்ம ஒரு செலான் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அப்படி தானே? அந்த செலானில் அவன் அமௌண்ட்டை என்ன எழுதணுமா? வேர்ட்ஸில் எழுதணுமா? அமௌண்ட் அண்ட் வேர்ட்ஸ் எதில் எழுதணும்? வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ நம்ம இப்போது வேர்ட்ஸில் எழுத கற்றுக்கிட்டோம்ல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ராமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ 7,500. 1000 பிளேஸில் என்ன இருக்குது? 7. 7,000. 5 ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த நம்பர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இந்த நம்பர் எப்படி சொல்லுவோம்? 500ன்னு சொல்லுவோமா? ஸோ 7,500. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். Find the sum of the greatest 2-digit and the greatest 3-digit numbers. Write the numbers name of that sum. ஓகேவா? Find the sum. சம்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சம்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்.
எதை ஆட் பண்ணணும்? கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வெரி குட். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது? 99. ஓகேவா? என்னது? 99. அண்ட் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர். கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னது? யா, கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. என்னது? 999. ஸோ இந்த 2 நம்பரை என்ன பண்ணணுமா? நம்ம ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரை இன் வேர்ட்ஸில் நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99, கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோமா? 9 + 9, 9 after 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and 18. 9 + 9 எவ்வளோ? 18. ஸோ 8 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேரி ஓவர் 1 மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு அகைன் என்ன பண்ணணும்? 9 + 9 என்னது? 18. 18 + 1 என்னது? 19. ஸோ 9 இங்கே போட்டாச்சு. கேரி ஓவர் 1 இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 + 1 10. ஸோ 10 அப்படியே எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க நம்பர் 1098. என்ன இல்லை, 100 பிளேஸில் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம 100 எழுதவே வேணாம். ஸோ இது 1000, இது 98. சரியா? அப்போ 1098 அப்படின்ட்டு ஆன்சர் எழுதணும். என்ன எழுதணும்? 1098 அப்படின்ட்டு ஆன்சர் எழுதணும். ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1 எல்லோரும் கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணி கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் 20 இருக்க எக்ஸசைஸ் 2.1, பேஜ் நம்பர் 21 அதோட கண்டினியூஷன் இருக்குது. அதையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளாஸ் நோட்டில். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.